Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shapna's Tasty Kitchen. இன்னைக்கு DIY வீடியோ பார்க்க போறோம். Bookmark idea. 3 types of bookmark idea. வாங்க first idea பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா price tag ட்ரெஸ்ல வரும் இல்லையா, அதுல வந்து டிசைனர் டேப் இருக்குல்ல, வாசி டேப் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிசைனர் டேப்பால நான் வந்து டெக்கரேட் பண்ண போறேன். 2 டிசைன் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்க கிராஸா அதுலயே வந்து கம் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா அழகா ஒட்டிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி கிராஸா ஒட்டிட்டு வரேன். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ நான் ஆல்டர்னேட்டா வந்து ஒட்ட போறேன், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஆல்டர்னேட்டா நம்ம ஒட்டிட்டோம், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. இது வந்து இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ற மாதிரி நான் வந்து இந்த ஒயிட் கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். இந்த உள்ளன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்ய போறேன்னா டாசல் செய்ய போறோம். நல்லா இருக்கும் உள்ளன் டாசல், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் தனியா கூட வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட்ல நம்ம நல்லா வந்து இந்த அளவுக்கு லென்த்தா சுத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டிடுங்க. ஸோ மேலே வந்து கட்டியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கட்டினதுக்கப்புறமா சென்டராக வந்து இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ஹோலில் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஹோலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர விட்டு பின்னாடி கட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றும், வெளில வராத அளவுக்கு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய செகண்ட் புக் மார்க் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் வந்து நிறையா ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பின் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன உள்ளன், இதுவும் வந்து உள்ளன் தான், இதுவும் கடையில் தான் வாங்கினேன். இது மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கிடைக்கும். இது மாதிரி வாங்கிட்டு நம்ம க்ளூகன் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். இந்த பின் வந்து ரொம்ப கம்மி தான். இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து புக் மார்க்குக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஐடியா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஆர் புக்கில், நோட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணாவது புக் மார்க் ஐடியா. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த உள்ளனில் நான் வந்து பீச் கலர், இந்த கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது வந்து பாம்பாம் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும் உள்ளன் பாம்பாம் செய்கிறது எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா சுற்றிக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் உள்ளன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பாம்பாம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த கார்ட்போர்ட்லேருந்து வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு தனியாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து நாட் போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா இறுக வச்சு நாட் போட்டிங்கன்னா தான் வந்து நமக்கு வந்து பாம்பாம் செய்யும்போது கரெக்டாக வரும். ஸோ நல்லா லென்த்தான ஒரு த்ரெட் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து புக் மார்க்குக்காக நல்லா லென்த்தாக எடுத்திருக்கேன், சின்னதாக வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா பெருசாக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதில் கட்டிடுங்க. கட்டினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சுற்றி இருக்கிற இதை வந்து சிசர்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சு கட் பண்ண போகிறோம். சிசர்ஸால் எல்லாத்தையும் சைடும் நம்ம கட் பண்ண. இது மாதிரி நம்மளுடைய லென்த் சைஸை நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். சுற்றி இது மாதிரி கட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பாம்பாம் வந்து நமக்கு கிடைச்சிடும்.
மூணாவது புக் மார்க்கும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து பாம் வச்சு நம்ம சூப்பராக ஒரு புக் மார்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம பண்ண 3 புக் மார்க் ஐடியாவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒன்று விஷயம்தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய புக்ஸ் டைரி இந்த இதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும். நமக்கு பிடிச்சமான இந்த மாதிரி வந்து புக் மார்க் வந்து செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த புக் மார்க் ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் டிஐஒய் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.